இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். 26/8/2024 1/9/2024 வரை இந்த 3 ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு மதப்போக்குகள் உருவாகும். உங்கள் நெருங்கியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் சில மத இடங்களுக்கு போக திட்டம் போடுவீங்க. அங்கே நீங்கள் ஒரு துறவியின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இது உங்களுக்கு மன அமைதியை அதிக அளவில் வழங்கும். இந்த வாரம் உங்களை சாதகமாக்கி கொள்ளும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் இருந்து நீங்கள் விலகி இருக்கணும். மேலும் உங்கள் பணத்தை எப்போதும் செலவழிக்க முயற்சி செய்யணும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள இந்த ராசிக்காரவங்க உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் கேது தேவன் இருக்குது. வாரத்தின் ஆரம்ப நாட்களில் எந்த விதமான முதலீடுகளையும் தவிர்க்கணும். மொத்தத்தில் வியாழன் உங்களது 8வது வீட்டில் இருக்குது. நிதி விஷயங்களில் நேரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் சற்று மன நிம்மதி கிடைக்கும். இந்த வாரம் குடும்ப தொடர்பான திடீர் புதிய பொறுப்பு காரணமாக உங்கள் திட்டங்கள் அனைத்தும் தடைபடுது. இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமாகவும் உங்களுக்காக குறைவாகவும் செய்வீங்க. நேரத்தை ஒதுக்குறது கஷ்டம். வீட்டு வேலையே ஜாஸ்தி. உங்கள் இயல்பிலும் சில கோபங்கள் தெரியும். தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களின் எந்த ஒரு கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும். அதனால் உங்கள் பணியிடத்தில் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட கடினமாக உழைக்கப்படுவீங்க. இந்த வாரம் கல்வித்துறையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் எந்த தேர்விலும் எதிர்பார்த்ததை விட குறைவான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி உங்கள் இயல்பில் எரிச்சல் தோணும். மேலும் உங்கள் சக தோழர்களுடன் சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டை போடுவீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதன் மூலம், நல்ல நேரத்திற்கான காத்திருப்பதன் மூலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பார்க்கவாய நமகன்னு தினமும் 24 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பலன் ஃபஸ்ட் டேயே கிடச்சிரும். அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம். நகைச்சுவை உணர்வோடும் டெகிடிசி என்ன நடந்துக்கிட்டீங்கன்னு நற்பலன்கள் பெறலாம். 27ஆம் தேதி உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும். வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை ஒன்றே அவசியம். அதிகமான செயல்பாடுகள் 28ஆம் தேதி இல்லை. உங்கள் நிலைமையை கட்டுப்படுத்த மறந்துடாதீங்க. நற்பலன்களுக்கான பொறுமை ரொம்ப அவசியம். மனக்குழப்பங்களுக்கு ஆளாக வேணாம். 29, 30 இந்த தேதிகளில் உங்கள் செயல்களை ஆற்றுவதில் சில தடங்கல்கள் ஏற்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடணும். நேர்மறையான போக்கின் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். 30ஆம் தேதி சிறந்த ஆற்றலுடன் இருப்பீங்க. எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும். விருந்தாளிகள் வருக மகிழ்ச்சி அளிக்கும். 31ஆம் தேதி உங்களுக்கு இனிமையான நாள். உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கடினமான பணிகளும் எளிதில் முடிக்க முடியும். உங்களுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் உடல்நிலை குறித்து அதிகம் கவலைப்படாதீங்க. அப்படி உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டால் ரொம்ப மோசமாகிரும். உங்களை மற்ற வேலைகளில் பிஸியாக வச்சுக்கிறங்க. சரியான மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கணும். இந்த வாரம் உங்கள் சந்திரனின் 7வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் உடல்நலம் பார்த்துக்கிறங்க. லாபத்தில் பெரும்பகுதியை சேமிக்கணும். அதில் நீங்கள் வெற்றி பெறணுன்னா மனதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறங்க. இந்த கூடுதல் பணத்தை ரியல் எஸ்டேட் திட்டத்தில் அல்லது நிலச்சொத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய முடிவு செய்யலாம். இந்த சூழ்நிலையில் வீட்டில் நடக்கும் இந்த மாற்றம் தேவைக்கு அதிகமாக உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். இந்த நேரத்தில் உங்களின் தனிப்பட்ட நபர்களுடனோ அல்லது நெருங்கிய நண்பர்களுடனோ உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதன் மூலம் நீங்கள் பெரிய அளவில் நிம்மதி அடைவீங்க. உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்களின் கவனக்குறைவு காரணமாக பணியிடம் தொடர்பான சில முக்கிய ஆவணங்களை இழக்க போகிறீங்க. பணிகள் பாதியில் முடங்கும் அபாயம் இருக்குது. மூத்த அதிகாரிகளிடமிருந்து பல பெரிய பணிகளின் பொறுப்பை எடுத்து வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க வாய்ப்பு இருக்குது.
இந்த ராசியில் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பின்னாடி இந்த வாரம் கல்வித்துறையில் விரும்பிய பலன்களை பெறலாம். வார தொடக்கத்தில் உங்கள்கிட்ட இருந்து கூடுதல் கடின உழைப்பு தேவைப்படுது. ஆனால் வார இறுதியில் நீங்கள் பல நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க. எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி நல்ல நேரங்களுக்காக காத்திருக்கணும். உங்களின் கடின உழைப்பை தொடருங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 27 முறை பௌமியாய நமகன்னு ஜெபிக்கணும். வார தொடக்கத்திலேயே விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சூழ்நிலைகள் இருக்கும். ஆய்வில் செயல்களில் நீங்கள் எதனாச்சும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தான் ஈடுபடுவீங்க. மேலும் சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்கு உதவும். 27ஆம் தேதி நற்பலன்களை அளிக்கும் வகையில் சாதகமாக இல்லை. பலன்கள் மெதுவாக தான் நடக்கும். அதிகமாக எதிர்பார்க்க வேணாம். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம். 28ஆம் தேதி நன்மை தீமை ரெண்டும் கலந்துருக்கும். கூடுதல் பொறுப்புகள் இருக்கும். அதனால் உங்கள் நேரம் விரயமாகுது. உங்கள் ஆற்றல் குறைஞ்சிருக்குது. நம்பிக்கையுடன் செயலாற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். 29ஆம் தேதி பல சவால்களை பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். உங்கள் முன்னேற்றத்தில் மந்த நிலை இருக்கும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்கிறது நல்லது. ஆக்கப்பூர்வமான தெளிவுடன் சிந்திக்கணும். 30, 31 இந்த தேதிகளில் சவால்களாக இருக்கும். பொறுமையுடன் இருக்கணும். உங்கள் முன்னேற்றத்தில் மந்தநிலை இருக்கும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான தெளிவுடன் இருக்கணும். வளமான நாளாக 31ஆம் தேதி இருக்கும். அமைதியுடன் இருப்பீங்க. உங்களின் முக்கியமான லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வருமானம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகத்தான் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுது. அனுசரித்து போங்க. உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இல்லை. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம கடன் வாங்கக்கூட நேரிடும். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதம் செய்ய வேணாம். அலுவலகத்தில் அவங்க மீதான நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு மாறும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்கிடுவாங்க. பல வகைகளும் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும். அதற்காக மிகவும் உழைக்க வேண்டி வரும். வங்கி கடனுதவி கிடைக்கும். பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 26, 27. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 5, 6. சந்திராஷ்டமம் 28 விடியற்காலை முதல் 29:30 முற்பகல் வரை. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே. இதை நீங்கள் சொன்னாலே போதும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுது. அதிக பயணம் செய்கிறது உங்கள் இயல்பில் சில எரிச்சலை ஏற்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயணத்தை தவிர்த்துருங்க. இந்த வாரம் நிதித்துறையில் ராகு பகவான் உங்கள் சந்திரனின் 4வது வீட்டில் இருக்கிறாரு. ரொம்ப கவனமாக சிந்திக்கணும். சில பழைய முதலீட்டின் மூலம் நீங்கள் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்றவங்கள்ட்ட தேவையற்ற கோரிக்கைகளை விருப்பமில்லாமல் நிறைவேற்றையில் உங்கள் பணத்தை இழக்க போகிறீங்க. அதுக்கு பின்னாடி எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்கணும். அதனால் மற்றவங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறது அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். வீட்டை விட்டு விலகி வசிக்கும் நபர்கள் அல்லது மாணவர்கள் இந்த வாரம் தனிமை உணர்வு அவங்கள மிகவும் தொந்தரவு செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு விசித்திரமான இறுக்கத்தையும் உணரலாம். இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் தனிமையை உங்களை கட்டுப்படுத்த வேணாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம் எங்காவது வெளியே போயிட்டு சில நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்க. இந்த வாரம் தொழிலதிபர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பான எல்லாட்டையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடணும். ஏன்னா உங்கள் திட்டத்தை அனைவருடனும் பகிர்ந்துக்கிறது சில சமயங்களில் உங்களை பெரிய சிக்கலில் சிக்க வைக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் வெற்றியை பெறுவீங்க என்பதை நீங்கள் உணரணும். ஆனால் அதற்கு நீங்கள் உயர்ந்தவர்கள்னு கருதாமல் பாடங்களை புரிஞ்சுக்கிறணும். ஆசிரியர்களின் உதவியை பெறணும். ஓரளவு வெற்றி அப்போ தான் அடைய முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஓம் பிரகஸ்பதியே நமகன்னு 21 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கமே மிகச்சிறந்த நாளாகத்தான் இருக்குது. எளிதில் வெற்றி கிடைக்கும். சுய முன்னேற்றத்தின் மூலம் வளர்ச்சி பார்ப்பீங்க. திருப்தி மற்றும் சாதனைகள் சாத்தியம். 27ஆம் தேதி முயற்சிகளின் வளர்ச்சி சாதகமாக இருக்கும். உங்கள் சாதனைகள் மூலம் உங்கள் திறனை உணர முடியும். உங்கள் தொடர்பால் திறமை நன்கு வெளிப்படும். 28ஆம் தேதி சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் லட்சியங்கள் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கையுடன் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க.
மேலும் சாதகமான நாளாக ஆக்கிக் கொள்ளலாம். உங்கள்கிட்ட சிறந்த உறுதி இருக்கும். சுமூகமான நாளாக இருக்கும். 29ஆம் தேதி. 30ஆம் தேதி பொறுமையுடன் இருக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. ஏற்படும் சவால்களை அமைதியுடன் மேற்கொள்ளணும். 31ஆம் தேதி நிச்சயமற்ற தன்மை இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும். இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைய பொறுமை ரொம்ப அவசியம். குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தனுசு ராசி என்பவர்களுக்கு புதிய திருப்பம் பொருளாதாரத்தில் ஏற்படும். புதிய முயற்சி வேணாம். உடல்நலம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அதை நீங்கள் அனுசரித்து போனால் தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா பிரச்சனை. உறவினர்கள் வருகை இருக்கும். சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வரும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. எதிர்பார்த்த சலுகை சற்று இழுபறிக்கு பின்னாடி கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டுவாங்க. ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல. போட்டிகளை கவனிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வரும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ வேணாம். சக வியாபாரிகள் மறைமுக இடையூறுகள் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்ப பிரகாசமான வாரம். அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாரம். சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 26, 28. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1, 3, 9. சந்திராஷ்டம நாட்கள் 30ஆம் தேதி முற்பகல், அதுக்கப்புறம் 31ஆம் தேதி வரை இருக்குது. செப்டம்பர் 1 முழுவதும் கூட இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் பூஜை இல்லை தீபம் ஏற்றி 27 முறை ராமநாமத்தை சொன்னாலே போதும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 26/8/2024 1/9/2024 வரை பார்த்துருக்கோம். அந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.